ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட்டு 6/6/2024. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 6:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். முடிஞ்சதுன்னா இன்றைக்கி ஒரு 7:30 ஆர் 8 o'clock இந்த வீடியோவை நான் சென்ட் பண்ணிடுறேன். இது எல்லாருமே, அதாவது நாடறிந்த ரகசியம்தான். இம்பாசிபிள் நீட் ஸ்கோர், அதே போல் நீட் 2024 ஸ்கேம் நடந்திருக்குது அப்படிங்கிற தகவலை நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும், சார் இதை கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்கள், இதுக்காக நீங்கள் கொஞ்சம் வாய்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் வந்த செய்தியும் இதில் நம்ம சேர்த்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மே 4ஆம் தேதியிலிருந்து இந்த செய்தி எல்லா பக்கமே பரவலாக பேசப்பட்டு வருது. ஒன் டேக்கு ப்ரியராக நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது, அதே போல் இம்பாசிபிள் நீட் ஸ்கோர் 719 718, அதுக்கு என்ன தான் NTA தரப்பில் விளக்கம் கொடுத்துருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தாரரும் சொல்லிகிட்ருக்காங்க. இது என்ன செய்தி அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வீடியோவை இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதே போல் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கும் என்ன பண்ணிடுறீங்க, வீடியோவையும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க அந்த செய்தியை பார்த்துடலாம். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸ் தான் இது. சர்ச்சைகளுக்கு வித்திட்ட நீட் தேர்வு முடிவுகள். இதில் நிகழாண்டு நீட் தேர்வில் தேர்வு முடிவுகள் எந்தவித முன்னறிவிப்புமின்றி திடீரென வெளியான நிலையில், அப்போது June 14 சொல்லியிருந்தாங்க, அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சில மாணவர்களுக்கு முரண்பட்ட மதிப்பெண்கள் அளிக்கப்பட்டிருப்பதும் விமர்சனங்களுக்கு வித்திட்டுள்ளது. அதே போல் ராஜஸ்தானில் நீட் தேர்வு வினாத்தால் கசிந்ததாக தகவல்கள் வெளியான, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், ஓகே. அதே போன்று ராஜஸ்தானில் நீட் வினாத்தால் கசிந்ததாக தகவல் வெளியான சூழலில் முன்னெப்போதும் இல்லாத அளவு 67 பேர் நாடு முழுவதும் முதலிடம் பெற்றிருப்பதும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது, சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. நிகழாண்டு நீட் தேர்வு 4780 மையங்களில் மே 5ஆம் தேதி 23 லட்சம் பேர் பங்கேற்றனர். 13 மொழிகளில் 720 மதிப்பெண்களுக்கு அந்த தேர்வு நடைபெற்றது. இதெல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு, 180 கொஸ்டின். அப்போ அதை கால்குலேட் பண்ணால் 720 மார்க் வரும். நெகட்டிவ் மார்க்குக்கு 1 மார்க்கு மைனஸ் பண்ணுவாங்க. அவ்வாறு கணக்கிடும்போது அனைத்து கேள்விகளுக்கும் ஒருவர் சரியாக விடையளித்தால் 720 மதிப்பெண்கள் கிடைக்கும். அதே வேளையில் ஒரே ஒரு கேள்விக்கு தவறாக விடையளித்தாலும் அதற்காக 4 மதிப்பெண்கள் மற்றும் நெகட்டிவ் மார்க்காக 1 மதிப்பெண்ணுடன் சேர்த்து 5 மதிப்பெண்கள் கழிக்கப்படும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அப்போது ஒரு கேண்டிடேட்டு 180 கரெக்ட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு எவ்வளோ மார்க் வரும்? 720 மார்க் வரும். கரெக்டுங்களா? இப்போது ஒரு கொஷினை அவர் ஸ்கிப் பண்ணியிருந்தாலோ இல்லை தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தாலோ முழு மதிப்பெண்ணுக்கு அடுத்தது 2ஆம் இடத்தில் உள்ளவர்கள் 715 மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். அப்படி இருக்கையில் நிகழாண்டில் சில மாணவர்கள் 719 மற்றும் 718 மதிப்பெண்களை பெற்றிருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை NTA ஒரு விளக்கத்தை செவ்வாய்க்கிழமை வெளியிட்டது. அதில் தேர்வு நேரத்தில், அதாவது அந்த ஒரு சில மாணவர்களுக்கு ஏதேனும் ஒரு காரணங்கள் எதிர்பார்க்காமல் டைம் லாஸ் ஆனாலோ இல்லை அதற்கு ஈடாக அந்த டைம் லாஸுக்காக கருணை மதிப்பெண் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற அறிவுறுத்தி இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் சில மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படிங்கிறதையும் NTA தரப்பில் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இதற்காக விண்ணப்பித்திருந்த மாணவருக்கு மட்டும் அந்த சலுகையை வழங்கப்பட்டதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. அப்போது இந்த மாதிரி டைம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும் மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளது. அப்படிங்கிறதையும் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் போனஸ் மார்க், கருணை மதிப்பெண், கிரேஸ் மார்க், நாட் போனஸ் மார்க், கிரேஸ் மார்க்கு வழங்கப்பட்டுள்ளது என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எப்போதும் எவரொருவர் அதற்கு விண்ணப்பித்தனர் என்பன தொடர்பான விவரங்கள் எதுவும் இல்லை. அப்போ யார் அப்ளை பண்ணாங்க, அவங்களுடைய நேம் என்ன, அப்ளை பண்ணவங்களுடைய லிஸ்ட்டு என்னென்ன அப்படிங்கிற விளக்கத்தை
என்டிஏ தரப்பிலிருந்து கொடுக்கப்படவில்லை. இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்த பல மாணவர்கள் தேசிய தேர்வு முகமையின் இந்த செயலுக்காக அதிருப்தி தெரிவித்துள்ளனர். அதேபோன்று நீட் தேர்வு முதலிடம் பிடித்த 67 மாணவர்களில் 8 பேர், இதுவும் நம்மளுக்கு நிறைய சோசியல் மீடியாவிலையும் இருக்குது, என்டிஏ ரிலீஸ் பண்ண ரிசல்ட் அனாலிசிஸ்லையும் இருக்குது. 67 பேர் 720 அவுட் ஆஃப் 720, அதில் 8 பேர் ஒரே நீட் எக்ஸாம் சென்டரில் தேர்வு எழுதியிருக்காங்க. இதுவும் சில சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களது பதிவு எண் ஒரே வரிசையில் தொடங்குவது, ஓகேங்களா, இதெல்லாம் மேலும் சந்தேகங்களுக்கும் முரண்பாடுகளுக்கும் இடமளிக்கிறது அப்படிங்கிறதையும் எக்ஸ் பேஜில் குற்றம் சாட்டி பதிவு செய்துள்ளனர். வினாத்தாள் அப்படிங்கிறது மே 5 நடந்த எக்ஸாமுக்கு மே 4 முன்னதாகவே கசிந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 13 பேர் பீகாரில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தானில் 11 பேர் நிகழாண்டில் முதலிடம் பெற்றிருப்பதாகவும் விவாத பொருளாக உருவெடுத்துள்ளது. மறுபுறம் நீட் தேர்வு முடிவுகள் ஜூன் 14, இந்த இடத்துல 15 போட்டிருக்காங்க, 14 வெளியிடுறதா தான் என்டிஏனுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் சடனாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பல முரண்பாடுகளையும் விமர்சனங்களையும் சந்தேகங்களையும் ஒரு சேர எழுப்பியுள்ளது. இதன் விளைவாக கடந்த ஆண்டு அந்த எலிஜிபிலிட்டி மார்க் அப்படிங்கிறது 137 இருந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது 164 உயர்த்தப்பட்டுள்ளது. இது ஜென்ரலுக்கு தாங்கள் முன்வைக்கும் இந்த கேள்விகள் அனைத்தும் தேசிய தேர்வு முகமை சரியாக விடையளிக்க வேண்டும் என்பதே நாடு முழுவதும் நீட் தேர்வு எழுதிய 23 லட்சம் மாணவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இப்படிங்கிறத ஒரு தமிழ் நியூஸ் பேப்பரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கி வந்த செய்தி தான், இம்பாசிபிள் நீட் ஸ்கோர் ஸ்பார்க் கன்ஃபியூஷன். அதே போல் இந்த 718 719 இதெல்லாம் இந்த ஸ்கோரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எவ்ரி இயர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்பியர்டு அந்த டோட்டல் நம்பரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதே போல் குவாலிஃபைடு, இந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் குவாலிஃபைடு, அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 2021 பார்த்தீங்கன்னா 99,610 அப்பியர் ஆனாங்க. அதில் 57,215 குவாலிஃபை ஆனாங்க. 1,32,167 2022 அப்பியர் ஆகிட்டு 67,787 கேண்டிடேட்ஸ் என்ன ஆயிருக்காங்க, குவாலிஃபை ஆகிருக்காங்க. அப்போது அப்பியர் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இன்க்ரீஸிங்காகவே இருக்குது. குவாலிஃபையிங் கேண்டிடேட்டும் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 2023 1,44,516 கேண்டிடேட்ஸ் அப்பியர்டு. குவாலிஃபைடு பார்த்தீங்கன்னா 78,693. 2024 1,52,920 கேண்டிடேட்ஸ் அப்பியர்டு. அப்போது குவாலிஃபைடு பார்த்தீங்கன்னா 89,426. இது குவாலிஃபைடு அப்படிங்கிற தகவலையும் சொல்லிவிட்டு, இந்த நீட் ஸ்கோர் 718 719 அப்படிங்கிறது இம்பாசிபிள் நீட் ஸ்கோர், அதனால் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்குறாங்க. இதை கண்டிப்பாக போடுங்க சார், மாணவர்களுக்காக குரல் கொடுங்கள் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி காலையிலேயே போட்டுருந்துருக்கணும். பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ரிப்பீட்டடாக எனக்கு கால் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த வீடியோவை கொஞ்சம் நான் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். அந்த லைனை வேணால் நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணிடுறேன். அதே தான் தமிழில் நம்ம படித்ததே தான். ஒரு ஸ்டூடெண்ட் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணியிருந்தாருன்னா 720, ஒரு கொஸ்டினை அவர் லாஸ் பண்ணியிருந்தார், தப்பாக பண்ணியிருந்தார் அப்படின்னா 716. அப்படி இருக்கிற பட்சத்தில் 719 718 அப்படிங்கிறதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அப்போது ஒரு கேண்டிடேட் அவர் அப்பீல் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க. அப்பீல் பண்ணாதவங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடையாது. யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற அந்த தகவலையும் என்டிஏ தரப்பில் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சந்தேகம் வருது. ஒரு எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண ஒரு கேண்டிடேட்டு இல்லைன்னா அந்த
மற்ற மதிப்பெண் பார்டரில் இருக்கிற கேண்டிடேட்டு எனக்கும் அந்த மாதிரி நடந்துச்சு. ஆனால் நான் வந்து அப்பீல் பண்ணல, இப்போ நான் அப்பீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் கேள்விகள் எழுப்புனாங்க. அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் மார்க்கை மிஸ் பண்ண கேண்டிடேட்டு இப்போ 180 கொஷினை அட்டன் பண்ணி ஏதாவது ஒரு கொஷினை வந்து அந்த டைம் லாஸ்னால் விட்டுட்டேன், இப்போ நான் வந்து இப்போ அப்பீல் பண்ணால் எனக்கு மார்க் கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. பார்டர் மார்க்கில் இருக்கிற ஒரு கேண்டிடேட்டு கட் ஆஃப்க்கு சொல்கிறேன், கட் ஆஃபில் பார்டர் மார்க்கில் இருக்கிற ஒரு கேண்டிடேட் வந்து எனக்கும் அந்த மாதிரி நடந்துச்சு. ஆனால் நான் வந்து அப்போ அப்பீல் பண்ணல, இப்போ நான் வந்து அப்பீல் பண்ணேன்னா எனக்கு அதே மாதிரி கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க. அப்படின்ற பட்சத்தில் என்னோடய கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த ரேஞ்சில் இருந்தாலும் சரி, குவாலிஃபை ஆகிறதுக்கு எனக்கு 4 மார்க் பத்தலை, ஓகேங்களா? அப்போது நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் அப்பீல் பண்ணேன், என்னோடய மார்க் குவாலிஃபையிங் கேட்டகரியில் வந்துடும். இல்லை எனக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு கட் ஆஃப் வந்து 570 முடியுது, இப்போ நான் வந்து ஒரு 565 இல்லைன்னா 66 தான் வச்சுருக்கிறேன். இப்போ நான் இப்போ அப்ஜெக்ட் பண்ணேன்னா எனக்கு அந்த டைம் லாஸுக்காக எனக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகங்களை எல்லாம் மாணவர்கள் மத்தியில் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ விஷயத்தை நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம SAPVS யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருக்குறோம், அதையும் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருந்தால் அதையும் செஞ்சுருங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. இப்போ நீட் UG 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5ஆம் தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 இல்லை ரவுண்டு 2 எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இப்போ நீட் UG 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.